நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி வந்தனா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தடவை அஷ்டமி அன்னைக்கு வீட்ல கன்னி பூஜை செய்யணும். பரவாயில்லையே, உண்மையிலேயே இது நல்ல யோசனைதான். ஆமா, அப்புறம் அனன்யா இல்லாம இந்த பூஜையை செய்யவே முடியாது. அதனால அவ ட்ரெஸ்க்கான மெஷர்மெண்ட் சொல்ல, நான் அவளுக்காக ரொம்ப அழகான காக்ரா சோலி ஸ்டிச் பண்றேன். சரிம்மா, நான் அவளுக்கு நல்ல காக்ரா சோலியா வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா சூர்யா இருக்காருல்ல, அவர் தான் வேண்டாங்கிறாரு. சின்ன குழந்தை அவளை தொல்லை பண்ணாதாங்கிறாரு. அவளுக்காக காட்டன் ட்ரெஸ் தான் வாங்கணும்னு சொல்றாரு. ஆனா 1-2 தடவையாவது காக்ரா சோலி போடணும்ல. ஆ ஆனா இப்ப நீ வாங்குறேன்னு சொல்றல, அப்ப என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். இத பத்தி நானே அண்ணனுக்கு போன் பண்றேன். ஏதாவது சொன்னா நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு எல்லாரும் நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, அண்ணனே மட்டும் ஏன் போடக்கூடாது? ஆனா இத யார் அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறது? வா சின்னம்மா, இந்தாங்க சின்னம்மா. மா இலை, வில்வ இலை, அப்புறம் தாமரை பூவும் இருக்கு. நான் எதையும் மறக்கல இல்லம்மா? இல்ல மாணிக்கம், எல்லாமே சரியா இருக்கு. ஆனா வரதுக்கு ஏன் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு? தயவு செஞ்சு அதை பத்தி மட்டும் கேட்காதீங்கம்மா. இன்னைக்கு நவராத்திரி பண்டிகை இல்ல, அதனால மார்க்கெட் மொத்தமும் கூட்டம். எந்த கடைக்கு போனாலும் வரிசையா நிக்கிறாங்கம்மா. கிரிஜா, இங்க பாரு, ஒரு நிமிஷம். அரிசி எடுத்து வைக்க சொன்னல, எடுத்து வச்சியா? அதுக்கு தான் போறேன். எங்க போற நீ? காலையில சொன்ன வேலை இன்னும் முடியலையா? எதுவும் செய்ய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ போய் கிச்சனை சுத்தம் பண்ணு. வா. அக்கா, அர்ச்சனா அஷ்டமி அன்னைக்கு நம்ம வீட்ல கன்னி பொண்ணுங்களுக்கான பூஜை செய்யறேன்னு சொல்லிருக்கா. இதுக்கு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா. அட, இதுல எங்கிட்ட கேட்க என்ன இருக்கு? இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல யோசனை. அவ ரொம்ப ஆர்வமா இருக்கா. அனன்யாவுக்காக காக்ரா சோலி எல்லாம் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுவும் நல்லது தானே, அவளும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா. அப்புறம் என்னம்மா சாந்தி, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது அது வந்து நான் ஒண்ணும் யோசிக்கல. ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு, அவ்வளவுதான். என்ன சொல்லு. அது வந்து அர்ச்சனாவோட பிறந்த வீட்டாளுங்க அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்காகலாம் அவங்க இங்க வரல. அதாவது என்னன்னா, கார்த்திக் போன் பண்ணதுனாலதான் அவங்க கிளம்பி வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா சாந்தி. கார்த்திக் முதலே சொன்னான்ல, அவன் சூர்யா கிட்ட பேசணும்னு தான் போன் பண்ணானா. அதெல்லாம் இல்லக்கா, கார்த்திக் அப்ப சொன்னது பொய் தான், அவங்கள காப்பாத்துறதுக்காக. அப்படியா? எனக்கு என்ன தோணுச்சுன்னு. இல்ல, முதல்ல நானும் அப்படிதான்க்கா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க எல்லாருமே அர்ச்சனாவை பார்த்துட்டு போலாம் தான் வந்திருக்காங்க. அதோட நம்ம கார்த்திகை பாத்தீங்களா, புகுந்த விட்ட ஆளுங்களுக்காக பறிஞ்சு பேசிட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கிடைச்சிருச்சு. இங்க என்ன எழுதிருக்குன்னு பாரு. என்னன்னா, மூமெண்ட் எல்லாம் ரொம்ப லைட்டா இருக்குமா, இத சில பேரால மட்டும்தான் உணர முடியுமா. whereas many message. ஐ நோ கார்த்திக், நான் ஏதாவது வேலையா இருந்தாலோ இல்ல பிஸியா இருந்திருந்தாலோ என்னால இத ஃபீல் பண்ணிருக்க முடியாது. அர்ச்சனா, என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண, அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? என்ன கார்த்திக், நீங்க இது வரைக்கும் நான் 10 தடவை சொல்லிட்டேனே. ஐ நோ, ஆனா ஐ கான்ட் பிலீவ் இட். எப்படி இவ்ளோ சின்ன குழந்தையால மூமெண்ட் கொடுக்க முடியும்? இது ஒரு இண்டிகேஷன். வயித்துல இருக்கிற நம்ம சின்ன பேபி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுதுன்னு அர்த்தம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன பின்ன இதெல்லாம் உன்னால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது, என்னால ஒண்ணுமே உணர முடியல. ஆனா கார்த்திக், எனக்கு தோன்றது இல்ல, நான் உங்ககிட்ட சொல்றேன்ல. அதெல்லாம் சரி, ஆனா கேக்குறதுக்கும் உணர்றதுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்குல்ல. கார்த்திக், எனக்கு இதுல இருந்து முழு சந்தோஷம் கிடைக்கணும்னா அது நான் முதல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். உங்க முகத்துல இந்த சிரிப்பை பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய விஷயம்னு என்னாலயும் உணர முடியுது, தெரியுமா? தேங்க்ஸ் அர்ச்சனா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பவும் உன் கூடவே இருக்க முயற்சி பண்றேன். இந்த உணர்வுகளை மட்டும் பகிர்ந்துகிட்டா போதாது, இந்த பொறுப்பையும் பகிர்ந்துக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? சொல்றது புரியலையா? பேபி வந்ததுக்கு அப்புறம் நான் ஒன்னும் தனியா இதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்களும் பேபியை நல்லா பாத்துக்கணும். குழந்தைய நான் வெளியில கூட்டிட்டு போவேன், கிரிக்கெட் விளையாடுவேன், அப்புறம் டிரைவிங் கத்து கொடுப்பேன். என்னாச்சு இப்ப, எதுக்காக சிரிக்கிற? டிரைவிங் சொல்லி தர போறீங்களா? கிரிக்கெட் வேற? கார்த்திக், நீங்க எங்க இருந்து எங்க போயிட்டீங்க? முதல்ல குழந்தைக்கு நடக்க சொல்லி தரணும். ஓ ஆமால. நீங்க குழந்தைய நல்லா தூக்கி வச்சுக்கிட்டு ஊர் சுத்தணும். தூங்கும் போது எந்திரிச்சா நீங்க குழந்தைய நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும். அப்படியே குழந்தை உங்களை பாத்துச்சுன்னா அது நல்லா உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணும். ஆனா அர்ச்சனா, குழந்தைய இதெல்லாம் செய்யணும்னா அப்புறம் நான் என்ன செய்யறது? நீங்களா? நீங்க குழந்தையோட நாப்பியை சேஞ்ச் பண்ணுங்க. இல்ல என்னால அதெல்லாம் முடியாது. ஏன்?
ஏன்னு கேட்டா நான் எப்பவும் அதெல்லாம் செஞ்சதில்ல. செய்யலனா என்ன, இனிமே போக போக கத்துக்கோங்க. சரி, வேற என்ன செய்யணும்? அப்புறம் நீங்க குழந்தைக்காக பாட்டு பாடி தூங்க வைக்கணும். தாலாட்டு பாடணுமா? இந்த தாலாட்டு பாட்டுலாம் சிடில கிடைக்கும்ல? நிறைய கிடைக்கும். நானும் குழந்தைகிட்ட சொல்லிடுறேன், இந்த சிடில இருக்கிற பாட்டை பாடின சிங்கர் கிட்ட பாசத்தை காட்ட, அப்பா மேல காட்டாதேன்னு. அர்ச்சனா, நீ சொல்றதெல்லாம் ரொம்பவே அநியாயம். என்னங்க, அப்பா பாக்குறது அவ்வளவு சுலபம்னு நினைச்சிட்டீங்களா? அது மட்டும் இல்லாம குழந்தையோட கைய பிடிச்சு நடக்கிறதுக்கு கூட நீங்க தான் சொல்லி தரணும். தேங்க் காட். லைஃப் ஃபுல்லா நாப்கின்ஸ் மட்டும் தான் மாத்த சொல்லுவேன்னு நினைச்சு பயந்துட்டேன். பை தி வே அர்ச்சனா, இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்யணும்னா நீ என்ன செய்வ? ஆ, நானா? நான் புது அப்பா குழந்தைய பாசமா கவனிச்சுக்கிறத ரொம்ப ஆசையா பாப்பேன். வாவ், இப்ப புரியுது. இது எல்லாமே உங்க அம்மாவோட ஸ்மார்ட் பிளான். தயவு செஞ்சு நீ சீக்கிரமா வெளியே வா, உங்க அம்மாவை நாம பாத்துக்கலாம். அர்ச்சனா, நீ எப்போ இதே மாதிரி சிரிச்சுட்டு இருக்கணும். சிரிக்கும் போது நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. அப்புறம் நீ சந்தோஷமா இருந்தா குழந்தையும் சந்தோஷமா இருக்கும்ல? அட கிரிஜா, என்னாச்சு? ஏதாவது வேணுமா? இல்ல அண்ணி, டெய்லர் துணி கொடுத்து அனுப்பியிருக்காரு. அப்படியா? சீக்கிரம் கொண்டு வா. குடு. ஆ, இது பாருங்க கார்த்திக், கலர் நல்லா இருக்குல்ல? ஆமா அர்ச்சனா, நல்லா இருக்கு. ஆனா இப்ப இத வச்சு நீ என்ன பண்ண போற? இது அனன்யாவுக்காக, அவளுக்காக காக்ரா சொல்லி தைக்க போறேன். ஓ, ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த மாசம் சேர்த்து நாங்க வாடகையை கொடுத்துடுறோம். ரொம்ப நன்றிங்க. மோகன், இன்டர்வியூ எப்படி போச்சு? இன்டர்வியூல நல்லதா போச்சு, ஆனா ரிசல்ட் தான் மோசமா போச்சு. அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை? கடவுள் கொடுத்தா நல்லது, கொடுக்காம விட்டா ரொம்ப நல்லது. எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்னொருத்தர் கிடைச்சா அது எனக்கு இல்லைன்னு நினைச்சுப்பேன். மோகன், நீங்க இப்படி போலித்தனமா சிரிச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சமாளிக்க போறீங்க? ஸ்வீட் ஹார்ட், நான் எதையுமே மறைக்கணும்னு முயற்சி பண்ணல, எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு முயற்சி பண்றேன். மோகன், ஜாப் என்னாச்சுன்னு தயவு செஞ்சு சொல்றீங்களா? ஜாப் கிடைச்சிருச்சு, ரெக்கமெண்டேஷனோட வந்தவனுக்கு. சரி, நீ இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படாத. வருத்தப்பட்டா சோகம் தான் மிஞ்சும். சரி, அவங்களுக்கு என்ன நிலைமையில இந்த வேலை கிடைச்சதோ யாருக்கு தெரியும்? மோகன், நீங்க எவ்வளவு நல்லா வேலை செய்வீங்க. நீங்க ரொம்ப திறமையான ஆள். உங்களுக்கு எந்த கம்பெனியா இருந்தாலும் நிச்சயமா வேலை கிடைக்கும். அன்னைக்கு லக்ஷ்மியோட மாமனார் கூட கேட்டாரு, அவரே உங்களுக்கு வேலையும் ஆஃபர் பண்ணாரு. நந்தினி, அவர் என்னோட திறமையை பார்த்து எனக்கு வேலை தரேன்னு சொல்ல, நம்மளோட உறவு பார்த்து தான் அவர் வேலை தரேன்னு சொன்னாரு. அது ஒரு வகையில் ரெக்கமெண்டேஷன் தானே. நீயே பதில் சொல்லு, நான் ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு போகணுமா? அப்படி சொல்லல மோகன். ஆனா இன்னைக்கு நமக்கு அதை தவிர வேற எந்த வழியும் இல்லையே. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. வீட்டு வாடகை கொடுக்கணும், உங்க தங்கச்சிக்கு ஃபீஸ், அப்புறம். நந்தினி, இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? எல்லாமே சரியாகும். நீங்க எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா இருங்களேன். நீங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க பாரு நந்தினி, நீ உன் முகத்தை இப்படி சோகமா வச்சுக்கிட்டா அது என்ன ரொம்ப அப்செட் ஆகுது. சரி, நம்ம உள்ள போலாமா? வா. நவராத்திரி வந்தாலே எப்பவுமே இப்படிதான். இங்க பாருங்க. அம்மா, இத பாருங்கம்மா, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடடா, பெரியம்மா இது பாருங்க, சின்ன காக்ரா. அடடே, இது ரொம்ப அழகா இருக்கு அர்ச்சனா. ரொம்ப அழகா தச்சிருக்க. அம்மா, ராத்திரி ஃபுல்லா உட்கார்ந்து செஞ்சேன். முடிக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, ஃபுல்லா முடிச்சிட்டேன். ஏமா அர்ச்சனா, ராத்திரி எல்லாம் எதுக்காக முழிச்சிட்டு இருந்த? நீ நல்லா தூங்க வேண்டாமா? இங்க பாரு,
உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா கஷ்டம் இல்ல. ஆமாமா அர்ச்சனா, இந்த மாதிரி நேரத்துல நீ நல்லா ஓய்வு எடுக்கணும். என்னாச்சு? ஏன் என் மருமகளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? இத பாருங்கப்பா, அனன்யாவுக்காக நான் இந்த காக்ராவை தச்சிருக்கேன். எப்படி இருக்கு? இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலண்டா இருக்கு. நான் போய் உங்களுக்காக டீ கொண்டு வரட்டுமா? இல்லம்மா எனக்கு வேண்டாம். எனக்கும் டீலாம் வேண்டாம், தண்ணி மட்டும் கொடு போதும். சரிங்க. நான் போய் கொண்டு வரேன். வேண்டாம் அர்ச்சனா, நீ அம்மா, இரு. சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யலாம்னு சொல்லிருக்கீங்கல்ல? சரி போய் கொண்டு வா. நான் இப்ப வந்துடுறேன். இன்னைக்கு விஸ்வநாதன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அந்த நல்ல விஷயமா தான். அந்த கோபால் மேல யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதா சொன்னாரு. அவன் மேல இப்ப என்கொயரி போயிட்டு இருக்கான். பல தப்பான வேலைகளை செஞ்சிருக்கான். அதனால கோபாலோட வேலை கூட போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கான். ம். தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ம், எல்லாமே அந்த கடவுளோட அருள் தான். ம். ஆ, நவராத்திரி ஆரம்பிச்சதும் எல்லாம் நல்லபடியா நடக்குது இல்ல? நவராத்திரின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. கார்த்திக், உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கால அஜய், ஆமாம்மா. அஷ்டமி அன்னைக்கு பூஜைக்கு அவங்க பையனை கூட்டிட்டு வா. கண்ணி பொண்ணுங்கெல்லாம் கிடைச்சிட்டாங்க, ஆனா ஒரே ஒரு பையன் வேணும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் அனன்யாவும் நம்ம கூட இருக்க போறா. நீ மறந்துட மாட்டல்ல கார்த்திக்? ம், நான் பேசுறேம்மா. நான் இப்ப வந்துடுறேன். ஆ. அக்கா இது வந்துடுறேன். ஹலோ அஜய், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? நான் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா? உன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணேன். அஷ்டமி அன்னைக்கு கன்னி பூஜை இருக்குன்னு அம்மா சொல்ல சொன்னாங்க. அதுக்கு தேவையான 9 பெண்கள் கிடைச்சிட்டாங்களா? இன்னும் ஒரே ஒரு பையன் வேணும். அதுக்காக நீ உன் பையனை அனுப்பி வைக்கணும். அப்படியா? இத பத்தி நீ என்கிட்ட கேட்கணுமா என்ன? எப்ப வேணாலும் வந்து கூட்டு போட. அப்புறம் கார்த்திக், நீ ஒண்ணு பண்ண. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வாயேன். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம். முடிஞ்சா அர்ச்சனாவையும் கூட்டிட்டு வா. அப்படின்னா ஓகே. நீ ஒன்னு பண்ண, கௌரவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடு. அப்புறம் கார்த்திக், மோகன். மோகன் இல்லாம எதுவுமே நடக்காது. நீ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லு. அப்புறம் உங்க எல்லாருக்குமே நான் ஒரு குட் நியூஸ் சொல்லணும். நல்ல செய்தியா? அப்படின்னா உடனே சொல்லிடுறா. எதுக்குடா அந்த சஸ்பென்ஸ் எல்லாம்? இப்பவே நான் அதை சொல்லிட்டேன்னா நீயே எல்லாருக்கும் சொல்லிடுவியே. அது மட்டும் இல்லாம நான் சொல்லும்போது உன்னோட எக்ஸ்பிரஷன் பார்க்கணும். ஓகே ஓகே, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். சரியா? ஓகே, கன்ஃபார்ம். ஓகேடா, பை. கார்த்திக், இது ரொம்ப அழகா இருக்கு. நம்மளுக்கு பொன் குழந்தை பிறந்தா இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் சரி. ஆனா என் குழந்தைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் வாங்கி தர மாட்டேன். அவளுக்காக நான் காட்டன்ல லைட்டா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் வாங்குவேன். பிங்க் அண்ட் ஒயிட். கார்த்திக், வந்தனா சொன்னது கரெக்ட் தான். ஆம்பளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஏன்னா அண்ணனும் எப்பவும் இதே மாதிரி தான் பேசுறாராம். அக்கா கால் பண்றாங்க. ஹலோ. ஹலோ கார்த்திக், நீ இப்ப பிஸியா இருக்கியா ஃப்ரீயா இருக்கியா? நான் உன்னை கொஞ்சம் மீட் பண்ணணும். அக்கா, நம்ம ஈவினிங் அஜய் வீட்ல எப்படி மீட் பண்ண போறோம்ல? நான் மோகன் கிட்ட விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது சரி, ஆனா நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இத பத்தி நீ மோகன் கிட்ட ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஓகேக்கா. கார்த்திக், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா. அஜய் வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷனான்னு கேக்குறாங்க. அர்ச்சனா, நீ கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிடு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பணும். சரிங்க. அர்ச்சனா, அங்க போய் நீ கவனமா இருக்கணும். ம், கார்த்திக், சரி. அங்க போய் நீ அர்ச்சனாவை கவனமா பாத்துக்கணும். சரி பெரியம்மா. நான் இத வரேன். பெரியம்மா, நானும் போய் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். ஆ. ஆமா கார்த்திக், நந்தினி அக்கா எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணாங்க? சும்மாதான். எனக்கு தெரியும். பெரியம்மா முன்னாடி வேணும்னு தானே அப்படி சொன்னீங்க. விஷயம் என்னன்னு நீங்க சொல்லல. என்ன விஷயம்னு எனக்கும் தெரியல. ஆனா மோகனுக்கு தெரியாம என்ன மீட் பண்ணணும்னு அக்கா சொன்னாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. ஹலோ, வாங்க வாங்க. Hi. வா கார்த்திக். பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம் அர்ச்சனா. வணக்கம். விராஜ், இங்க வா. விராஜா, பேர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டி ஹலோ சொல்லு. ஹலோ. அட, நீ ரொம்ப பெரிய பையன் ஆயிட்ட. சரி வா, என்கிட்ட பேசு. எங்க கை கூட. So cute. உன் பேர் என்னப்பா? அவனோட பேரை அவன் வாயாலேயே சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா? இப்போ விராஜோட பேரு விராஜ்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னோட பேர் கார்த்திக். அட்லீஸ்ட் இப்போவது ஷேக் ஹேண்ட் கொடு பார்க்கலாம்.
சரி கைய கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் உன் பாலையாவது அங்கிள்கிட்ட கொடுக்கலாம்ல, உன் கூட விளையாடுவாரு. விளையாடலாம்னு சொன்னா யாரு கூட வேணாலும் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அப்படியா? சரி அப்படின்னா பால் கொடு. விராஜ், விராஜ் ஏன் நீ இப்படி பண்ண? கிளாஸ் ஏன் உடைச்ச? வர வர உன்னோட குறும்பு அதிகமாயிட்டே போகுது. ஒருவேளை அங்கிள் மேல பட்டிருந்தா என்ன ஆகுது? இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நாம தானே அவன்கிட்ட சொன்னோம், இதுல அவன் தப்பு என்ன இருக்கு? இல்ல கார்த்திக், வர வர இவன் ரொம்ப சேட்டை பண்றான். போ உள்ள போ. பரவாயில்ல விடுங்க அஜய், சின்ன விஷயம் தானே. எப்ப பார்த்தாலும் நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. அதனாலதான் நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேன்றான். இவன் ஒண்ணு வேணும்னு செய்யல, குழந்தை தானே, ஏன் இப்படி என்ன திட்டுறீங்க? பேசுற நீ? ஒருவேளை கார்த்திக் அடிபட்டு இருந்தா? சரி பரவாயில்ல விடுங்க, இவன் சின்ன பையன் தானே. ஆமா அஜய், இட்ஸ் ஓகே. நானி எங்க? அவங்க கொஞ்ச நேரத்துல வருவாங்க. நீ முதல்ல ஒரு ரூம்க்கு போய் சமத்தா இருக்கணும், ஓகே? நீ குட் பாய் தானே, இப்ப யாரும் எதுவும் சொல்லாம நீ உள்ள போவியா என்ன? அட சரி வாங்க உள்ள போய் உட்காரலாம். வாங்க அர்ச்சனா, வாங்க வாங்க. அர்ச்சனா. வா கார்த்திக். மீனா, இத கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க. சரிங்கம்மா. ஓ, இது எதையும் எடுத்து வைக்கல. கொஞ்சம் இருங்க, நான் எடுத்து வச்சிடுறேன். இவன் எப்பவும் இப்படிதான், எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். கார்த்திக், நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துறேன். விராஜ் கோவமா இருக்கான்ல, நான் அவன் ரூமுக்கு போய் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு வந்துறேன். இல்லனா மனசு ஒரு மாதிரியாவே இருக்கும். இரு நானும் உன் கூட வரேன். என்னோட செல்ல குட்டி சூப்பர்மேன் எல்லாரையும் தோக்கடிச்சிருவான். அப்படியா? அப்படின்னா நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை தெரிஞ்சுக்கணும்னா நான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆகணும். ஆனா நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்குவியா? அடேங்கப்பா. ஓகே விராஜ், இன்னையில இருந்து நீ என்னோட ஃப்ரெண்ட். இனிமே விராஜா யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். என் கூட பாஸ்கெட் பால் விளையாட வரீங்களா? தாராளமா விளையாடலாம். ஓ வாவ். விராஜ், நாம உள்ள விளையாட வேண்டாம், வெளியில போய் விளையாடலாம். ஓகே கார்த்திக், நாம 2 பேரும் இங்கேயே உட்காந்து பேசிட்டு இருக்கலாமே. எனக்கும் கொஞ்சம் விளையாடணும்னு தோணுது, அதான். சரி ஓகே, கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாமா? வா விராஜ். சாரி அர்ச்சனா, நான் எப்பவுமே உன்னை நினைச்சிட்டே இருப்பேன். உனக்கு கால் பண்ணணும், பேசணும், வீட்டுக்கு கூப்பிடணும்னு. பட் விராஜ் கூட எனக்கு டைம் போறதே தெரியறதே இல்ல. ஐயோ பரவாயில்ல, என்னால புரிஞ்சுக்க முடியுது. குழந்தை பிறந்ததும் நம்ம வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடும் தெரியுமா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த அளவுக்கு வேலை இருக்காது. ஆனா குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோயே, நம்மளோட லைஃப் முழுக்க முழுக்க குழந்தைங்க கூடவே போயிட்டு இருக்கும். அது என்னவோ உண்மைதான். என்னோட அண்ணா பொண்ணு இருக்கா, அனன்யா. வீடு மொத்தமும் அவளோட இடம் தான். நான் இருக்கிறது என்னமோ ஏன் வீட்ல. ஆனா ஒரு நாளைக்கு 4-5 தடவையாவது அவளை நினைப்பேன். உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அர்ச்சனா. சொல்ல போனா குழந்தைங்க ரொம்ப கியூட் தான் இல்ல? விராஜ் குறும்பு பண்ணும்போது எனக்கு ரொம்ப கோவமா வரும், அடிக்கலான்னு கூட தோணும். ஆனா அவளோட முகத்தை பார்த்தேன்னு வையே, அந்த கோவம் அப்படியே காணாம போயிடும். கமான் கமான் பாஸ். இந்த அஜய், அவங்கிட்டயும் பால் போடு. நான் குடுக்கறேன்டா செல்லம். இரு தரேன். கண்ணா, விராஜ் மறுபடியும் கோச்சிக்கிட்டான் பாரு. இருத வந்துறேன். கண்ணா, உனக்கு இந்த பால் வேணும்ல? அப்போதான் தரேன்னு சொன்னல, அதுக்குள்ள ஏன் கோவப்படுறீங்க? சரி, அங்கிளுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாமா? கண்ணா, நாங்க 2 பேரும் களைச்சு போயிட்டோம். அதனால உள்ள போய் உட்காந்துக்கலாம். சரியா? வா. விளையாடிதான் ஆகணும். சரி ஓகே, போ அந்த பால் எடுத்துட்டு வா. ஓடு 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 ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. நான் சொன்னாலும் அவன் என் பேச்ச கேட்க மாட்டான். நம்ம டயர்ட் ஆயிட்டோம்னு நீயே அவன்கிட்ட சொல்ல. அங்கிள் வாங்க அங்கிள், விளையாடலாம் வாங்கப்பா. இங்க பாரு விராஜ் கண்ணா, உங்க அப்பா ரொம்ப களைச்சு போயிட்டாரு. அதனால நீ என் பக்கத்துல உட்காரு. வா. வெரி குட் பாய். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம 2 பேரும் விளையாடி இருக்கோம். ரொம்ப ஜாலியா இருந்ததுல? நீ விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. ஆனா நான் தினமும் விளையாடிட்டு தான் இருக்கேன். எனக்கே இப்ப நல்லா பிராக்டிஸ் ஆயிடுச்சு தெரியுமா? லைஃப் ரொம்ப மாறிடுச்சுல்ல? ஆமாடா. எல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. காலேஜ் கிரவுண்ட்ல நாம 2 பேரும் ரொம்ப நேரம் விளையாடுவோம். விளையாடுறதுக்காக வீட்ல எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் போய் சொல்லிட்டு வருவேன். என்ன செய்யற கராணி? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இது ஒரு டாஃபி ரேப்பர். இந்த டாஃபி சாப்பிட்டு நீ தான் ரேப்பரை இங்க போட்ட. எனக்கு இப்ப டாஃபி வேணும். கனா, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேமா? மம்மிக்கு நல்ல நல்ல ஸ்டோரி எல்லாம் தெரியும். காலையில தான் என்கிட்ட சொன்னாங்க, விராட்க்கு யானை கதை, பாம்பு கதை எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு. போங்க போய் மம்மி கிட்ட போய் கேளுங்க. ஆமா நிஜமா தான். போங்க போங்க போங்க. என்னடா போய் சொல்ற?
இட்ஸ் ஓகேடா. அவளும் இந்த மாதிரி தான் சொல்லுவா தெரியுமா? இதுதான் பொறுப்புகளை பகிர்ந்துக்கிறது. இதோ அங்க இருக்காங்க. ஹாய், என்ன ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்துட்டீங்க? வீடியோட தவிர்த்துட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், எல்லாம் காத்து வருது, நீங்க வந்து உட்காந்து சும்மா சொன்னேன். அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அக்கா நல்லா இருக்கீங்களா? ம். அப்புறம் மோகன் ஜாப்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆமா, என்ன திடீர்னு மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? இன்னைக்கு யாருக்காவது பர்த்டே இல்லனா ஆனிவர்சரியா? நான் தான் மறந்துட்டேனா? நாமெல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? அதனால தான் இந்த மீட்டிங். சரி வாங்க உள்ள போலாம். வாடா கார்த்திக். பா. வா மோகன், வாங்க. அப்புறம் அக்கா மோகன், வாங்க. வேற ஏதாவது விசேஷமா? ஒண்ணு இல்ல. அக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? நீங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது ஹாய் ராஜேஷ், Hi. எப்படி இருக்க? எல்லாரும் வந்துட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சுடா. இது வரக்கா. ஏய் Hi, விஷ்வா. Yes. நல்லா இருக்கியா? வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கீங்களா? ஹாய். வணக்கம் வணக்கம் வாங்க. வணக்கங்க. ஹாய். இன்னைக்கு பெரிய ஆளுங்களா வந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீட் பண்றோம்ல? ஆமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, எப்பவும் லேட்டா தான் வருவீங்களா?